முசிறி என்ற சங்ககால துறைமுகமே மகாபாரத காலத்தில் துவாரகம் என்று அழைக்கப்பட்டது. எப்படி? நாம் வாயை திறந்து முழுமையாக சிரிக்கும் போது நமது முகத்தில் ஒரு துளை, அதாவது துவாரம் உருவாகிறது அல்லவா? முக சிரிப்பால் தானே இந்த துளை விழுகிறது. எனவே இந்த துவாரத்திற்கு முகசிரிப்பு, முகசிறி, முசிறி என்று சங்ககாலத்தில் முகத்துவாரத்திற்கு புதிதாக ஒரு உருவகப் பெயர் இடப்பட்டது. மகாபாரத காலங்களில் துவாரகை என்றழைக்கப்பட்ட முகத்துவாரம் சங்ககாலத்தில் முசிறி என்றழைக்கப்பட்டது. ஆக மகாபாரத கால துவாரகம் சங்ககாலத்தில் முசிறியாகவும், கொச்சி ஆழி அதாவது சிறிய கடல் என்ற பொருளில் தற்போது கொச்சியாகவும் அறியப்படுகிறது. எனவே தற்கால கொச்சியே மகாபாரத கால துவாரகம். வடநாட்டு துவாரகையை இப்போது பார்ப்போம். குஜராத் துவாரகை தான் கிருஷ்ணனின் துவாரகை என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை. அதன் அருகே ஒரு மூழ்கிய நகரம் இருக்கலாம். ஆனால் அதுதான் கிருஷ்ணனின் துவாரகை என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுதான் துவாரகை என்பதை நிறுவ பெரிப்ளஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி என்ற சங்ககால கிரேக்க ஆவணத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். அந்த ஆவணம் குறிப்பிடும் துறைமுக நகரம் பாரிகாசா. அந்த நகரம் அமைந்திருக்கும் குடா பகுதி தான் பாரகா குடாவை ஒழிய அந்த துறைமுக நகரம் துவாரகா அல்ல, பாரிகாசா. இந்த பாரகா குடாவைத்தான் துவாரகா என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்றனர் பிராமணர். நீண்டதோர் நீர்வழிக்கு வார் என்று பொருள். அதை உள்ளடக்கி இருக்கும் இடம் அகம் என்று பொதுவாக அழைக்கப்படும். எனவே வார் பிளஸ் அகம், வாரகம், பாரகம். இதுவே வட இந்தியர்களின் வாயால் பாரகா எனப்பட்டது. இந்த பாரக குடாவைத்தான் ஆங்கிலத்தில் கல்ஃப் ஆஃப் பாரகா என்றனர். இந்த இடத்தில் மேலும் ஒரு நீர்வழி நர்மதையாறு கடலில் கிடக்கும் இடத்தில் இருப்பதை காணலாம். இந்த நீர்வழி வார் என்றும் அதன் முடிவில் அமைந்துள்ள துறைமுக நகரம் காசா என்றும் அழைக்கப்பட்டு இவற்றின் தொகை பெயராக வார்காசா என்று அழைக்கப்பட்டு அது மருவி பார்காசாவாகி பிறகு பாரிகாசாவாகி உள்ளது. இங்கு காசா என்பது காய்ச்சி ஊற்றிய உலோக காசுகளை குறித்து அவற்றை வைத்து நடத்தப்படும் வணிகத்தை குறித்து பிறகு வணிகம் நடக்கும் துறைமுகத்தை குறிக்கிறது. இதே துறைமுகத்தை தாலமி பார்கே என்று சுட்டுகிறார். பார்கே அமைந்துள்ள குடா பகுதியை அவர் கந்தில் குடா என்கிறார். அது பார்கா குடாவாகவே இருக்க வேண்டும். ஒரு துளை போன்று காணப்படும் இந்த குடா கந்தில் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். கண் என்றால் தமிழில் துளை என்ற பொருளும் உண்டு. மேலும் சமஸ்கிருத மகாபாரதம் காட்டும் துவாரகை பெரிப்ளஸில் ஒரு துறைமுகமாகவே காட்டப்படவில்லை. அது துறைமுக நகரமாக இல்லாததால் தான் அது பெரிப்ளஸில் காட்டப்படவில்லை. மேலும் சமஸ்கிருத மகாபாரதம் காட்டும் இடத்தில் துறைமுகம் அமைந்திருக்க வாய்ப்பும் இல்லை. உள்நாட்டு வணிகத்திற்கு ஏதுவாக அது கட்ச்குடாவின் முடிவில் பெருநிலத்தின் அருகே அமைந்திருக்கலாமே ஒழிய தற்போதுள்ளது போல கட்ச்குடாவின் நுனியில் அமைந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே சமஸ்கிருத துவாரகை ஒரு வணிகத் துறைநகரமே இல்லை. எனவே பெரிப்ளஸில் சொல்லப்படும் பாரிகாசாவைத்தான் இவர்கள் துவாரகை என்று வலிந்து பொருத்துகின்றனர். ஆனால் பாரிகாசாவிற்கும் துவாரகைக்கும் இடையில் 419 கிலோமீட்டர் நேரடி தூரம் இருக்கிறது. எனவே பாரிகாசாவை துவாரகையோடு இவர்கள் பொருத்துவது ஒரு மாபெரும் பித்தலாட்டம். மேலும் பாரகா என்ற இந்த குடாவின் பெயர் கூட துவாரகாவாக ஒருபோதும் வருவாது. அப்படி இவர்கள் சாதிப்பது இன்னும் ஒரு பித்தலாட்டம். மகாபாரதத்தை தமிழரிடமிருந்து களவாடிய காலத்தில் இவர்கள் பெரிப்ளஸை பற்றி அறிந்திருக்கவில்லை போலும். இல்லையில் பாரிகாசாவிலேயே துவாரகா இருந்ததாக சொல்லி இருப்பர்.